ஆயுர்வேதா என்ன, சித்தானா என்னன்றதை பற்றி, நம்ம முன்னோர்களை பற்றியும், நம்ம முன்னோர்கள் செஞ்ச மிக சிறப்பான வழிமுறைகளும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது நம்ம வணங்குற சிவனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும், விஷ்ணுவாக இருந்தாலும் அவங்களோட கருத்துக்களை வச்சு தான் நம்ம முதன்மையாக வந்து நம்ம மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வணங்குற கடவுள், நம்ம தமிழ் கடவுள் முருகரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லிங் ஆஃப் சைல்டு தான். அவர் அப்படி தான் உருவாக்குறாங்க. மகாபாரதத்தில் ஒரு அடுத்த தலைமுறைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ்ன்னு உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க. பாண்டவர்களும் செயற்கை முறையில் கருவுறுத்த குழந்தைகள் தான், கௌரவர்களும் செயற்கையாக வந்து கருவாக உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தான். வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிண்டத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு என்ன சொல்றது மண் பானை குடும்பத்தில் வந்து அடைக்கிறாரு. அதை 100 பீஸாக வெட்டுறாரு. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து நெய்யை ஊத்துறாரு. அந்த மண்பானை தான் வந்து இயற்கையாகவே காற்று உள்ள வாங்கி வெளியே ஓடுற அதுக்கு சக்தி இருக்கு. அதனால அந்த மண்பானையை அதுக்கு பயன்படுத்தினாரு. சரியா 2 ஆண்டுகள் கழித்து 100 பேர் வெளியே வந்தாங்க. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு IVF ஒரு நம்ம செயற்கையாக கரு உருவாக்கி நம்ம உருவாக்குற முறையை தான் இப்போ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இது உருவாக்கி குழந்தை கொண்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரரசர்னு சொல்லி பிரஜாபதினு ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய மகள் கௌரி அப்படின்றதுனா தன் உடலை வைத்து உருவாக்குனதா சொல்லி ஒரு குளோனின் முறையில் வந்து உருவாக்குனதா சொல்லப்படுது. அதாவது பிரம்மனா இருக்கட்டும், விஷ்ணுவா, அப்புறம் சிவன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இவரை வந்து உருவாக்குறாங்க. இவரை உருவாக்கி கொண்டு வர்றது இதுதான். அதனால தான் அவருக்கு பேரே தத்தாத்திரேயான்னு வச்சோம். அடாப்ஷன் சைல்டு அப்படின்றக்காண்டி வச்சிருப்பாங்க. வணக்கம், நான் டாக்டர் வி விஜய் பீஷ்மர். இன்னைக்கு வந்து நம்ம பொதுவான ஒரு ஆயுர்வேதா என்ன, சித்தானா என்னன்றதை பற்றி, நம்ம முன்னோர்களை பற்றியும், நம்ம முன்னோர்கள் செஞ்ச மிக சிறப்பான வழிமுறைகளும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது நம்ம புராணங்களை வச்சு நம்ம ஆயுர்வேதம் சித்தாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே புராணங்கள் சார்ந்த ஒரு விஷயங்களாக தான், எழுத்துக்களை இலக்கியமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இலக்கிய வடிப்பில் இருக்கிறதா இன்றைக்கி நம்ம மருத்துவமாகவும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அது யாராக இருந்தாலும் சரி, அது நம்ம வணங்குற சிவனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும், விஷ்ணுவாக இருந்தாலும் அவங்களோட கருத்துக்களை வச்சு தான் நம்ம முதன்மையாக வந்து நம்ம மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆயுர்வேதம் சித்தாவும் அதுக்கு ஏற்றப்பல பொருந்தங்கள் தான். ஏன்னா நம்ம வந்து தமிழ் கடவுள்னு பார்த்தோன்னா சிவன்ல இருந்து நம்ம வந்து முருகன் வரைக்கும் நம்மளோட கடவுளாக பார்த்து அவங்க ஞானங்களை வச்சு அவங்கள அடிப்படையாக வச்சு போகர்லேருந்து அகஸ்தியர்லேருந்து எல்லாரும் வந்து ஞானமாக சொல்றதா அவங்கள வழிபட்ட முறையும் அவங்கள வழிமுறையை வச்சு தான் இன்னைக்கு வந்து மருத்துவ குறிப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் இவங்க பண்றதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும், ஆயுர்வேதத்தில் சொல்றோம்னா இப்போ மேலே வந்து வடக்கு நம்ம பார்த்து சொல்றோம்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற புராண கதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையா மகாபாரதத்துல ஒரு அடுத்த தலைமுறைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ்ன்னு உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க. பாண்டவர்களும் செயற்கை முறையில் கருவுறுத்த குழந்தைகள் தான், கௌரவர்களும் செயற்கையா வந்து கருவாக உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தான். குளோனின் மாதிரி சொல்லுங்களேன், இன்னைக்கு இருக்கிற மாடல் சொல்லலாம், ஒரு குளோனிங்கோ இல்லை ஒரு IVFஓ இந்த மாதிரி உருவான குழந்தைங்க தான். அதுல வந்து வித்தியாசமா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கௌரவர்கள் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது திருதராஷ்டிரன் அவரோட மனைவி காந்தாரி வந்து கருவுற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த குழந்தைய வெளியே வராமல் அவங்க வயிற்றிலேயே ஒரு மாஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்க இருந்த வந்து கஷ்டங்கள், அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து கடைசியில் வந்து இறைவனோட வேண்டி அவங்க அடிவயிறில் வந்து ஆழமாக இடிக்கும்போது அந்த என்ன சொல்றது பிண்டம் அதை வந்து யோனி வெளியேறிடும். அது பெரிய பிண்டமாக இருக்கும்போது அதை வச்சு இதுதான் எனக்கு வந்துச்சா, இதை வச்சு தான் நான் எனக்கு குழந்தைன்னு எதிர்பார்த்து 2 வருஷமா இருந்தேனா அப்படின்னு அந்த அம்மா வந்து கடவுளை நோக்கி வேண்டி வருத்தத்தை தெரிவிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அந்த பிண்டத்தை வந்து கருவா உருவாக்குனது பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிண்டத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு என்ன சொல்றது மண் பானை குடும்பத்தில் வந்து அடைக்கிறாரு. அதை 100 பீஸாக வெட்டுறாரு. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து நெய்யை ஊற்றி அந்த பாட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஆழமான ஒரு குகையில வச்சு காற்று புகாத அளவுக்கு தேவையான அளவுக்கு காற்று போயிட்டு வர்ற மாதிரி. இதுல என்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏன் இவர் வந்து மண்பானையை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மண்பானை தான் வந்து இயற்கையாகவே காற்று உள்ள வாங்கி வெளியே ஓடுற அதுக்கு சக்தி இருக்கு. அதனால அந்த மண்பானையை அதுக்கு பயன்படுத்தினாரு. அதை க்ளோஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. தாயோட ஸ்பரிசம் கிடைக்கணுன்றக்காண்டி அந்த இடத்த வந்து காந்தாரியை தவிர யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா பொதுவாக நடக்கிறதா ஒரு வயிற்றுக்குள்ள கரு எப்படி வளருமோ அதே மாதிரி
அவங்க அன்னைக்கு அந்த யுக்தியிலையும் பரிமாணத்திலையும் அது செஞ்சாங்க. அது சரியா போய் சேர்ந்துச்சு. சரியா 2 ஆண்டுகள் கழித்து 100 பேர் வெளியே வந்தாங்க. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐவிஎஃப்ஓ ஒரு நம்ம செயற்கையா கரு உருவாக்கி நம்ம உருவாக்குற முறையை தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இதை உருவாக்கி குழந்தை கொண்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசர், மிகப்பெரிய அரசர் பாரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டரை உருவாக்குறார், ஒரு குளோனிங் மெத்தட்ல உருவாக்குறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வணங்குற கடவுள், நம்ம தமிழ் கடவுள் முருகரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லிங் ஆஃப் சைல்டு தான். அவரும் அப்படி தான் உருவாக்குறாங்க. 6 சிவனோட இது இன்னைக்கு வந்து நம்ம நெற்றிக்கன்னு சொல்லுவோம், அது வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வட இதில் பார்க்கும்போது அவரும் வந்து ஒரு குளோனிங் பேபி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசர், பேரரசர்னு சொல்லி பிரஜாபதினு ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய மகள் கௌரி அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன் உடலை வைத்து உருவாக்குனதா சொல்லி ஒரு குளோனிங் முறையில் வந்து உருவாக்குனதா சொல்லப்படுது. அதை விட பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு தத்து எடுக்கிறது, நம்ம ஒரு குழந்தைய வாங்குறதுன்னா அடாப்ஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காரு, தத்தாத்ரேயா. அவர் பேரே தத்தாத்ரேயா. இந்த தத்தாத்ரேயன்னு பார்த்தீங்கன்னா தத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் சமஸ்கிருதத்தில் சொல்லலாம். இந்த தத்தாத்ரேயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவரை உருவாக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மிகப்பெரிய கடவுள் 3 பேருமே, அதாவது பிரம்மனா இருக்கட்டும், விஷ்ணுவா, அப்புறம் சிவன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இவரை வந்து உருவாக்குறாங்க. இவரை உருவாக்கி கொண்டு வரது அதுதான். அதனாலதான் அவருக்கு பேரே தத்தாத்ரேயான்னு வச்சோம், அடாப்ஷன் சைல்டு அப்படின்றக்காண்டி வச்சிருப்பாங்க. இதுதான் மெயினான காரணம். நம்ம இறைவனுக்கும் நம்ம கும்புற கடவுளுக்கும் நம்ம புராணங்களுக்கும் நம்ம பண்ற மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா தொடர்பு இருக்கு. இந்த தொடர்புகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க ஒரு மித்து அப்படின்னு சொல்லுவாங்க. மித்து கிடையாது. அவங்கள வழிபட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாமே மருத்துவமா பார்க்கிறோம். முருகன் இல்லைன்னா, முதற்கண் கடவுள் இல்லைனாலும் நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. எல்லாருமே விட்டுருக்காங்க. நம்ம ஆயுர்வேத சித்தால இது வந்து சிறப்பாகவே இவங்களோட ஞானங்களும் அருள் பெற்று தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும்.